இன்னைக்கு நம்மளோட விழாவில் 2 ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப அழகான கதாபாத்திரம் அவங்களுக்கும். முதல்ல நான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜூஹி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஜூஹி ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Hi Juhi. Hi. Looking beautiful. Thank you. Share your experience about Desingaraja 2 and working with Ariel sir. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தில்ல. எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாவோட பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து. அது உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஆமாம். ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சுட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கு. ஓ, நீங்கள் மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவாக இருக்குமா செட்டெல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே. ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை, அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களுடைய கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங்கராஜா 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஹீரோயின் ஹர்ஷிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷிதா ஆன் டு தி ஸ்டேஜ். ஹலோ. ஹாய் ஹர்ஷிதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும், நல்லா புரியும். ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த படம் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? ஸோ ஷேர் அபவுட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அபவுட் த ஃபில்ம். ஷோர், இட்ஸ் பீன் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். ஸோ அதனால் ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். So, but I've gotten to work with not just the legends, and also they're very, very nice people. So, very supportive alangal. So, adnala, it was just the language problem irunduchu. அதுக்கு விட ஏதாவது பிரச்சனை கிடையாது. ஸோ இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல். ஓகே, ஷேர் ஒன் ஆஃப் த ஃபியூ மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் த செட். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட. அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம் ஒன் இந்த இண்டஸ்ட்ரி ஹூஸ் தேர் ஃபார் 25 years. ஒரு வெட்டரன் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் அபவுட் தட். See, the moment I got to work, so we worked on the song called A Very Beautiful Melody by Vidyasagar sir, and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed version of Chandramukhi in Telugu as well. So by the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So appathlirindu ipo varaikum na romba fan Vidyasagar sir oda work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So in the padathla enoda song ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவேத்த காரணன்னு சாங். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டான்சிங் டு தட். பரவாயில்ல, ரொம்ப அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அந்த லிரிக்ஸை. ஸோ ஐம் ஹாப்பி நீங்கள் சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஸோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம்?
Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jana. ஓஹோ So, ஸோ அவருக்கு தான் 3 ஹீரோயின்ஸா? No, ரெண்டு பேர். 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So ellaru they've been wonderful with me. So they've been very nice to me. நைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய அழகான ஃபில்ம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபுல்லாக தமிழில் நீங்கள் பேசணும். ஸோ கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். Thank you. அடுத்ததாக இங்கே வந்து எல்லாருமே சொன்னாங்க அவர் வந்து செட்டில் ப்ரொடியூசர் சன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹம்பிளாக, அதே சமயத்தில் தனக்கான ஒரு ரோல் வர வரைக்கும் அதற்காக தன்னை என்றைக்குமே ஷேப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் ப்ளஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஜனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம்ங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே உங்களை பற்றி சொல்லிட்டாங்க, ஹம்பிள், வெரி கைண்ட் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நிறையா. ஆனால் பாடல்கள் எல்லாம் பார்த்தா மிரட்டிருக்கீங்க, அதிரடியான டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம்மா, நிஜமா. அதுக்கப்புறமா வரலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் டு தி பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்துச்சு, சரி நம்ம நல்லா ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூட நினச்சிருக்கும் போது தான் பை காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடச்சி, ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் ஆரம்பிச்சிடலாமே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஆக்ஷன்னு. அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டாக போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 வார்த்தை டைலாகை 4 பேர் டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கிட்ட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குன்னு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் இன்னும் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி, அதான் ஷூட்டிங் ஸ்பாட்டே நல்லா பரபரப்பாகவும் இருக்கும், நல்லா கலகலப்பாகவும் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக, ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்கள். இல்லை சார், அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேராக சொல்லிட்டாங்க, அது நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவார். அவன் அந்த டைலாக் பேசுகிறோமே, நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. சரி, இப்படியே நம்ம பேசிகிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அந்த பாட்டில் வந்து நீங்கள் சூப்பரான டான்ஸ் ஹுக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமேல். ஸோ அதனால் பேசுகிறது போதும், ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலான்னு. நீங்கள் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு. ஏங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ்ன்றீங்க. என்ன அப்படி போட்டு விட்டாங்க? கண்டிப்பாக ஹர்ஷிதா அவர்களையும் நான் மேடைக்கு கூப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப்பு போடுறோம், இறங்குறோம், மாஸ் பண்ணுறோம். சரிங்களா? என்கிட்ட இப்படிதான் சொன்னாங்க. Let's welcome Harshita onto the stage, please. ரெண்டு பேரும் அழகா பிங்க்ல மேட்சிங்காகவும் இருக்கீங்க, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. தேங்க்யூ. புகழ் டிவி விஜய் டிவின்னு வச்சிடலாமான்ற அளவுக்கு புகழ் நிஜமாக அவங்களோட ஃபேஸ் அந்த அளவுக்கு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஆகிட்டீங்க. உங்களோட ஹேர் டூ ரொம்ப அழகாக இருக்குங்க. புகழ் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கெட்டப்போடு கொடுத்துருக்கீங்க தேசிங்கராஜா 2ல. லெட்ஸ் வெல்கம் புகழ் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியாமல் கடன்னு பேசுகிறோம்.
அது யூடியூப்பில் வர்றப்ப தான் பக்கு பக்கம் இருக்கும். இதையா நம்ம பேசணும் ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்போயே இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழணுன்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்வமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. இப்போ அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்ன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும், எனக்கு என்னை தாண்டி ஒருத்தன் மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழில் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக போவேன். என்ன புகழ் இது குக்கு வித்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம், அப்படி உழுந்து கிழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பார், ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார், வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பார், இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்லை. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதா போய் சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க 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 அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்டப் பண்ணவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்டப் மூலிமா தான் எனக்கு ஒரு நல்ல மேடை கிடச்சிது. ஸோ என்கிட்ட இல்லை பக்கம் லேடி கெட்டப் பண்ணோம் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றான். அதே போல் விமல் சார் நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா, ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்பேன், என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இவரும் பேசுவார். சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது, அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். என்ன போகிறார் ப்ரொடியூசர் சாரே போகிறார், என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்லை டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே ஒரு இடத்துக்கு முருகன் அண்ணனை கூப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட அதை சொல்லிட்டு போகிறது. ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டும் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார் சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டரை போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எழில் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ற நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிய ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது. இந்த படம் ஜெயிக்கணும், யாருமே அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் நீங்கள் கோதண்ட அண்ணன் சூப்பராக சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வார்த்தையில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லான்னு. அண்ணன் சொன்ன மாதிரி
மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாதீங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ, கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த செல்வமணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி, அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். புகழ் ஆக்சுவலாக இன்றைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேற்று குக்கு தூக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைனா நான் அழகாக லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்ஸஸ் மீட்டில் பேசுங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்குள்ளே வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.